வாழ்த்தி மகிழும் வாழ்த்தி மகிழும். இன்று நாம் பாலக வீதி 19வது பகுதியை காண உள்ளோம். பாலக வீதி 19வது பகுதி தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்வது பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிற்கும் திறவுகோல். பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் என தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இது ஒவ்வொரு சொல்லாக எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைப்பட்டுள்ளது என்பதனை குறிக்கும் வகையில் பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் இந்த அண்ட இயல், வானியல் எவ்வாறு இந்த காலகட்டத்தில் வணிகையில், எண்ணினியல் போன்றவற்றுக்கு பொருந்தும் என்பதையும் தொடர் பதிவாக இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 19வது சொல்லாக அந்த உத்தரங்கண்ணனார் கூறிய பட்டினப்பாலில் கூறிய அந்த சொல் ஒவ்வொரு சொல்லையும் எடுத்துக்கொண்டு எவ்வாறு அண்டையியல், வானியல், வணிகவியல், எண்ணினியல் என்ற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது என்பதை தொடர் பதிவாக மேற்கொள்கிறோம். இதை அனைத்து மாணவர்களும், ஆசிரியர் பெருமக்களும், கல்லூரி மேலாளர்களும், கல்லூரி ஆசிரியர்களும், கல்லூரி பேராசிரியர்களும் தொடர்ந்து இந்த பதிவினை மாணாக்கரிடம் எடுத்து செல்ல வேண்டும் என இந்த பதிவினில் இதன் மூலம் கேட்டுக்கொள்வோம். வாழ்த்தி மகிழ்வோம். இது போன்ற சொற்களை நாம் பயன்படுத்தும் விதத்தில் எவ்வாறு ஒரு காலகட்டத்தில் நிலைத்துள்ளது என்பதனை பல நடைமுறை குறிப்பிற்கேற்ப இந்த பதிவினை மேற்கொண்டுள்ளோம். இந்த நடைமுறை வாழ்விற்குரிய நமது இந்த பாலக விதி பார்த்திருக்கும் லட்சிய கருத்திற்கு வீற்றிருக்கும் திறவுகோல். இது நமது அண்ட இயலில் அந்த அண்டுமிடம் கண்டவை, கொண்டவை, அண்டுமவை, மண்டலமவை என நாம் வகுத்து தொகுத்து புரிந்து கொண்ட அந்த நிலை அண்டையியல். இவை கருந்துளையிலிருந்து எவ்வாறு வெடிப்பு பெற்று பேரண்ட அதிர்வு பெற்றது, இவை எவ்வாறு அதற்கு முன் அண்டைகளாக அண்டுமிடமாக இருந்தவை, அவை கண்டவை, கொண்டவை, அண்டுமவை, மண்டலமவை என ஒவ்வொரு சூரிய மண்டலமாக எவ்வாறு பிரிந்தவை, இந்த கண்டத்தில் ஒன்றியவை, யாண்டுமவை, மண்டியவை, இவையெல்லாம் ஒவ்வொரு சூரிய கோள்கள் எவ்வாறு அந்த சூரிய மண்டலத்தில் நிலைப்பட்டுள்ளவை, இவை கண்டமானவை, ஆண்டவை, துண்டானவை, காண்பவை என நாம் இந்த புதிய விசையாக இந்த புவியில் அறிந்து கொள்ள வேண்டிய நிலை. இதை தொடர்பதிவாக பட்டினப்பாலையில் வானியல் கூறுவது போல வானியலில் எவ்வாறு அந்த சொல்லமைப்பு நிலைப்பெற்றுள்ளது என்பதனை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிவியல் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையெல்லாம் இந்த பாட்டில் தெரிந்துள்ள அந்த சொல்லமைப்பு ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்தந்த மொழிக்கேற்ப புரியும் வகையில் நம் தமிழ் மொழியில் ஒரு சொல்லமைப்பும் அவ்வாறு நிலைத்துள்ளது. இந்த வசையில் புகழ் வயங்கு வெண்மை திசை திருந்து தெற்கு எகினும் தற்பாடிய தளிவுணவின் புல் தேம்ப புயல் மாறி மொழை பொய்ப்படும் தான் பொய்யா என்ற இந்த தான் என்ற சொல்லை 19வது சொல்லாக பாலக விதி 19வது சொல்லாக காண உள்ளோம். மலைத்தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன் குளிக்கும் விளைவு வரா வியன்கிழமை என இந்த பாலக வீதி பகுதியினை எடுத்துக்கொண்டுள்ளோம். பாலக வீதி வீதி வீற்றிருக்கும் திறவுகோள், பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோளாக அறிந்து புரிந்து கொள்ள வேண்டி இந்த கல்லில் விளக்கம் பெற்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடந்த 3 லட்சம் ஆண்டுகளாக மனித இனமாக அறிந்து புரிந்த ஒரு சில பகுதியினை இந்த சொல்லாக நம் பகுதியில் நம் மொழியில் நிலைத்துள்ளது. எவ்வாறு வசையில் அந்த வட்ட செய்கை, எவ்வாறு அந்த வயங்கு வெண்மீன் என்று ஒவ்வொரு சொல்லாக வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்து தெற்கேகினும் தற்பாடிய தலைமுனைமீன் புல் தேம்ப புயல் மாறி என்று ஒவ்வொரு சொல்லாக கிட்டத்தட்ட 18 வரை இந்த மழை பொய்ப்படும் தான் பொய்யா பொய்ப்படும் என்ற சொல்லை கடந்த 18வது பகுதியில் பார்த்தோம். இப்போ தான் என்ற சொல் எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது? தான் என்ற சொல் தன்னை குறிக்கின்ற ஒரு சொல், தனது சுட்டு பெயராக குறிக்கின்ற ஒரு நிலை. இவ்வாறான இலக்கிய பண்பாடு திருவள்ளுவர் தான் என்று 49வது திருக்குறள் கூறியுள்ளார். இது வளர்ச்சி, தன் என்பது ஒரு வளர்ச்சி நிலை, ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள வளர்ச்சி நிலை. அதை தான் என்று அதை மேலும் பயனுறும் வகையில் அதை மூவிட பெயராக தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த ஒருமை பெயரை குறிக்கும் வகையில் தான் என்று விரிகிறது. த என்ற என்ற அந்த த என்ற சொல் த கூட்டல் என்று விரிவதும், தான் என்று த கூட்டல் என்று விரிவதும் தன்மை முன்னிலை படர்க்கை என்ற அந்த ஒருமை பெயராக தொன்று தொட்டு வழங்கி வரும் ஒரு சொல். இவை தான் தாம் என படர்க்கை ஒருமை பன்மையாக சொல் காலந்தோறும் வளர்ந்து நிலைத்துள்ளது. ஒரு வளர்ச்சி குறிக்கும் ஒரு சொல்.
இந்த பயன்பாட்டு முறை நமக்கு இந்த காலகட்டத்தில் பேச்சு வழக்காக நிலைத்துள்ளது. தமிழ் இலக்கணப்படி தான், தாம், தாங்கள் போன்ற உயிர்தனை படர்க்கை உரிமை பெயர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவை நிலைமொழியாக தான், நா ஒற்று ஈறு என்று சொல்லக்கூடிய த என்ற சொல், நா என்ற அந்த சொல் நிலைத்து நிற்கும் போது எவ்வாறு நிலைத்துள்ளதெல்லாம் தான் என்று கூறக்கூடிய சொல் நா ஒற்று ஈறு. அவை எவ்வாறு தான், தன், ஐ, தனை என்று எவ்வாறு பிரிகிறது என தகரம் குறுகி புணரும் நிலையெல்லாம் தா என்ற சொல் எவ்வாறு தனை, தன், ஐ என்று அந்த ஐக்கியமாக நம்மை ஒருமைப்படுத்தக்கூடியது. நமது உடலில் ஒவ்வொரு செல்லும் நம்மை ஐக்கியப்படுத்தி கூறக்கூடிய நம்ம உடலில் ஒவ்வொரு செல்லமைப்பும் ஒவ்வொரு பகுதியினை நிலைப்படுத்தக்கூடியவை. இவையும் கிட்டத்தட்ட நமது பேரண்ட அந்த சுற்று பகுதியில் நமது உடலில் இருப்பது போல தனை என்று தம்மை கூறக்கூடிய தன்னுடைய மைய பகுதியாக ஒவ்வொரு உயிருக்கும் மைய பகுதியாக தாம் என, தமை என, தமது என அந்த தரமான மனிதனுக்கும் துணையாக இருக்கக்கூடிய தான் என்ற சொல் வெளிப்பட்டுள்ளது. தமது என்று சொல்லக்கூடிய தன் மனது துணை கொண்டு, தன்னுடைய மக்கள் துணை கொண்டு, தன்னுடைய மனதில் உள்ள செயல்பாடுகளின் துணை கொண்டு தமது எண்ணமும் கூறலாம். இது கரந்தை சொல்லியும் சாரியாக, பெரும்பாலும் சாரியாக உணரும் சொல் சில தன், அன் என்று விகுதி அத்துசாரியை பெற்று புணரும் சூழல்களும் உண்டு. இவை தன்மை படர்க்கை வேற்றுமை உறுப்புகளும் கொண்டது. தான் என்பது தான் ஆகார ஈரக தான் எனும் ஆ என்ற அந்த ஒவ்வொரு சொல்ல அமைப்பும் நிலை பெற்று ஆண் என்ற ஆகார ஒளியை நெடில் கொண்ட சொல்லாக உணர்கிறது என கூறி, தான் என்ற இந்த ஈட்டு சொற்கு நிலைமொழியாக வரும்போது வறுமொழி வல்லினமாக க, ச, த, ப என்ற அந்த சொல்லிற்கும் நிலை பெற்றுள்ளது என உடம்படு மெய் பொருளில் நாம் உணரும் பகுதியாக ஆன்றோர்கள் சான்றோர்கள் வகுத்துள்ளனர். இந்த தன் எனும் சொல் வரலாறு தான் என்றும் ஆகும் உயிரில் இயல்பு என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.